கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையே கேள்வியா? முறுமுறுப்பை பதிலாக சொல்லாதீங்க, வசனத்தை பதிலாக சொல்லுங்க, வார்த்தையை பதிலா சொல்லுங்க. ஆமா ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையே கேள்வியா இருக்குது, என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, ஆனா நான் எதை விசுவாசிக்கிறேன் தெரியுமா? என் அலங்கத்துக்குள் சமாதானம், என் அரண்மனைக்குள் சுகமும் இருக்குதுங்கிறத விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் சரீரம் எல்லாம் வியாதி, தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு அவயவம் கூட சுகமா இல்லை, ஆனா ஒண்ணு, உங்க தழும்புகளெல்லாம் சுகமாகிறீங்க விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. வீடியோ பார்த்துருப்பீங்க, மிகவும் அருமையான ஒரு செய்தி இப்போ கேட்டீங்க. நம்ம விசுவாசம் என்பது நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது. நம்ம அவ்விசுவாசத்தையே நம்ம பேசக்கூடாது, விசுவாசமாக பேசணும். நமக்கு சுகம் இல்லையா, கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பார்னு நம்ம விசுவாசமாக பேசும் பொழுது கர்த்தர் அதை கனப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. சாத்தான் அப்படி தான் எப்பவுமே வியாதியோடு இருக்கீங்க, பலவீனத்தை அதையே சொல்லி நம்ம மனசில் அதை ஆழமாக அதை யோசிக்க வைப்பான். ஆனால் நம்ம விசுவாசத்தோடு கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பார். ஏன்னா அவர் சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து இருக்கிறாரு. நம்முடைய வியாதிகள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறபடினால அவர் நமக்கு சுகம் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பது நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரீரம் முழுவதும் வியாதியினால் பாதிக்கப்பட்டாலும் நம்ம அவரை நோக்கி பார்த்து விசுவாசமான வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அற்புத சுகத்தை அவர் கொடுப்பார். ஏன்னா நம்ம வியாதி படுக்கை முழுவதையும் அவர் மாற்றி போடுகிற கர்த்தர். வசனம் சொல்றது, கர்த்தர் சகல நோய்களையும் உங்களை விட்டு விலக்குவார் என்று சொல்லியிருக்கார். அப்போது அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம வைராக்கியமாக விசுவாசத்தோடு அதை நம்ம பயன்படுத்தி அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் அதை கனப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. ஆரோக்கியத்தினாலும் நம்ம நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் என்று வசனத்தில் பார்க்குறோம். ஸோ நம்ம வியாதியோடு கூட இருந்தாலும் பலவீனத்தோடு கூட இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பார் என்று நம்ம வைராகியமாக அறிக்கையிட்டு நம்ம சொல்லும் பொழுது சாத்தான் வெக்கப்பட்டு போயிடுவான். கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என் தழும்புகளால் உங்களுக்கு சுகம் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி நல்ல நல்ல வசனங்கள் வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் கொடுப்பாரு. எந்தெந்த பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்க்காம இதிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார் என்று முழு உள்ளத்தோடு இருதயத்தோடு நீங்கள் சொல்லும் பொழுது அவர் அதை கனப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார். ஆகையினால நீங்கள் எப்படியாப்பட்ட வியாதி, இன்றைக்கி அநேகருடைய சாட்சிகளை நம்ம நிறைய கேட்குறோம். கேன்சர்லேருந்து விடுதலை, இன்னும் பல வியாதிகள், எத்தனையோ பேர் கொரோனா நாட்கள்லாம் அந்த கோவிட்லேருந்து விடுதலையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி பல மக்கள் சாட்சியாக கர்த்தர் எழுப்பி வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நாமும் நம்ம தேவன் நமக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். அந்த வியாதியிலேயே நம்ம அப்படியே மடிந்து போகாதபடிக்கு நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை செய்யணும். இல்லை, நான் ஆண்டவரை தான் வணங்குறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் இந்த வியாதி என்னை விட்டு போகலை, இந்த பலவீனம் என்னை விட்டு போகலை, இதுலேயே நான் அழிஞ்சிருவேன் போல, இந்த வியாதியிலேயே நான் அழிஞ்சிருவணும் அப்படின்லாம் நீங்கள் பேசாதபடிக்கு நீங்கள் அதற்கு மாறா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வசனங்கள், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தின் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் அறிக்கையிட்டு அதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து, உங்கள் வியாதியாக இருக்கட்டும், உங்கள் பலவீனமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி உங்களை சாட்சியாக வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை பாருங்கள். காட் பிளஸ் யூ.